நாளை முதல் 4 நாட்களுக்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த ஆலோசனை எது சம்பந்தமானது? என்னென்ன விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன தாயுமானவன்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா என்பது பிப்ரவரியில நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழக பணிகளை துரிதமாக மேற்கொள்ள தமிழக வெற்றி கழகம் நீங்க கத்துக்கிட்ட கலை என்னைக்குமே உங்களை கைவிடாது. டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு மாசம் ₹1,00,000 மேல சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 19 கழக மாவட்டங்களுக்கு கட்சியுடைய விதிகளின்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல்ல தான் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தினர் நியமிப்பதற்கான பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 19 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீதம் இருப்பவர்களை நேரில் அழைத்து பட்டியலிடப்பட்ட அழைத்து அவர்களிடம் நேர்காணலை நாளைய தினம் விஜய் நடத்த இருக்கிறார். இதற்காகத்தான் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு நாளைய தினம் மீண்டும் விஜய் வர இருக்கிறார். அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம், அதேபோல் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து விஜய் நேர்காணல் நடத்த இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2வது ஆண்டு தொடக்க விழாவுக்கு முன்னதாகவே இந்த பணிகளை நிறைவு செய்து 120 மாவட்டத்திற்கும் நியமனம் செய்வதற்கான பணிகள்ல விஜய் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.